வந்து பரோட்டா அவ்வளவுதான். அதுதான். பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா இப்படி பேசியிருந்தேன் நான். அடுத்தது வந்து மேம் இன்னொரு ஒன் மோர் ஆப்ஷன் நீங்களே கொடுத்துருங்களே பரோட்டா அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன் மோர் திருப்பி வேற ஆப்ஷன் கொடுங்க எனக்கு. 2 take 3 பிளஸ் கோக் பரோட்டா இப்படி போச்சு. ஸோ மாடுலேஷன்ஸ் ஒரு வார்த்தையிலையும் ஒரு இடத்துல எம்பசைஸ், அப்புறமா அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல எம்பசைஸ், அப்புறம் அதை விட்டுட்டு நடுவில் ஒரு இடத்துல எம்பசைஸ், அப்புறம் வார்த்தைகளை விட்டுட்டு ஃபீலில் மட்டும் எம்பசைஸ். ஸோ இப்படி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு டேரக்டர் சார் வந்து சொன்னாங்க ஓகே திஸ் இஸ் ஆல் ஃபைன் பட் ஸ்டில் நீட் அ கிக்குங்கிறதுனால அவர் சொன்ன அந்த சஸ்டெயின் அண்ட் அந்த இதை வந்துட்டு ஏற்றிண்டாச்சு. ஸோ அப்படியே அந்த ஃபைனலாக அதுவும் சொல்லிடுங்க. லாஸ்ட் டேக் அது எப்படி இருந்துச்சு அதை சொல்லிடுங்க. பரோட்டா ப்ளஸ் கோக் பரோட்டா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். ஆக்சுவலி நீங்க அந்த பிடிஎஸ்மே போட்டிருந்தீங்கல்ல, அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அதெல்லாம் என்ன நடந்துச்சு? சரி இது எல்லாம் நினைப்பாங்க இது என்ன ஒரு 2 வார்த்தை எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, வாட் வாஸ் த டியூரேஷன், நீங்க எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க இந்த 2 வார்த்தைக்கு? இல்லை ஒரு ½ அன் ஹவர்ல முடிஞ்சிருச்சு. ½ அன் ஹவர் முடிஞ்சது. பட் ஆக்சுவலி என்னன்னா முடிச்சுட்டாலும் இப்போ அஸ்வின் மாதிரி ஏடிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க டிரெக்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க, அமுச்சிட்டு அது எப்படி இருக்கு என்ன இருக்கு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேனா ஓகே சொல்லிடுவாங்க, இல்லைன்னா நாங்கள் திருப்பி ரீடப் பண்ணோம். ஸோ நான் முடிச்சுட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் டேரக்டர் சார் காலில் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினேன், இந்த மாதிரி பண்ணிடுங்கன்னாங்க. அப்புறம் பேசி அதை அமுச்சு விட்டு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வாட் இஃப் பரோட்டாவா இல்லாமல் வேற ஒரு டிஷ்ஷாக இருந்தால் அது நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்துச்சு. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் வச்சிருக்கோம், ஒரு சில டிஷ் வச்சிருக்கோம். அது நீங்கள் வந்து அதே ஸ்லாங்ல சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை. ஓகே எஸ். ஃபர்ஸ்ட் இடியாப்பம். இடியாப்பம். இட்லி. இட்லி குட்டியா இருக்குல்ல அதனால. தோசை. தோசை அந்த மாதிரி வேணும் எங்களுக்கு எல்லாம். Oh my God. ஓகே. சாம்பார். சாம்பார். ஊத்தப்பம். ஊத்தப்பம். ஓகே ஃபைனலா பூரி. பூரி. இன்னொன்னு நீங்க நிறைய ஆர்டிஸ்ட்க்கு பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இப்போ வந்து மமிதா இல்லாம ஓகே அதர் ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், வேற ஒரு ஹீரோயின் இந்த ஆட் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா மிருணால் தாக்கூர் பேசியிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்? பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. இவ்வளவுதான் பேசுவாங்களா? சீதா மகாலட்சுமி அவ்வளவுதானே பேசினாங்க லெட்டர்ல, அதனால. ஓகே டன். அடுத்து மீனாட்சி சௌத்ரி. பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. ஸ்ரதா ஸ்ரீநாத். பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. ருக்மணி வசந்த். பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. கீர்த்தி சுரேஷ். பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. நிமிஷா சஜின். பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. ஃபைனலி ரம்யா கிருஷ்ணன் மேம். பரோட்டா பிளஸ் கோக் பரோட்டா. சூப்பர் மேம். இப்போ வந்து அந்த ஆட் பண்ணவங்க கூட இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க வந்து உங்களை பாருங்க பல டிஷ்ஷஸ் வச்சு பண்ணிட்டோம், பல ஆர்டிஸ்ட் வச்சு வாய்ஸ் பண்ணிட்டோம்.